லட்சுமி நாராயணன் வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வார ராசி பலன் 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது ரிஷபராசி. ஸோ ரிஷபராசி சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதி வக்கர நிவர்த்தியாக ரொம்ப நல்ல விஷயங்கள். மற்றபடி வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்குங்க. ஸோ அதுவே ஒரு நல்ல விஷயங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிறைய முயற்சிகள் எடுப்பீங்க. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் தந்தை சார்ந்த விஷயங்கள், ஒரு மேற்படிப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களது முயற்சிகள் இந்த வாரம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் சார்ந்த விஷயங்களை பெரிய முயற்சிகள் எடுப்பீங்க. ஒரு பெரிய லாபத்தை கருதி உங்களது ஓட்டம் இந்த வாரத்தில் இருக்குங்க. ஸோ இதுதான் இந்த வாரத்தில் நீங்கள் மெயினாக பண்ண போகிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நல்ல வாய்ப்புகள், நிறைய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் உங்களது ராசி வக்கரமாகி வக்கர நிவர்த்தி ஆகிட்டாருங்க. ஸோ அதனால் நல்ல மாற்றம் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். உங்களுக்குள்ள ஒரு புது தெம்பு இருக்கும். எதையும் சாதிக்கணுங்கிற ஒரு விஷயங்கள்லாம் மனசில் தோணும். மற்றபடி பொருளாதார சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய ஐடியாஸ் இருக்கும். எப்படி பணம் சம்பாதிக்கிறது, இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமாங்கிற விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். உங்கள்கிட்ட கொஞ்சம் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நிறைய டெவலப் ஆகும். வேலைக்கு போகாதவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம்னா 2இல் உள்ள நிறைய கிரகங்கள் இருக்கும்போது குடும்பத்தை சின்ன சலசலப்பு இருக்கும். பட் இருந்தாலும் வக்கரமான ஒரு குருவோடைய பார்வை அங்கே இருக்கிறதுனால முதல்ல இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் ஆகுங்க. அதுவே ஒரு பெரிய விஷயம். கொஞ்சம் டென்ஷன் ஃப்ரீ ஆகி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ பணம் வர வேண்டிய இடத்துல கூட வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் ஐயோ பணமே கொடுக்க மாட்டேன்டாங்க, ரொம்ப பிரச்சனையாக இருக்குன்றதுல கூட ஓரளவுக்கு பணம் மூலம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ ஒவ்வொரு கதவாக ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடுவேன். ஸோ அதனால் எந்த வித பிரச்சனைகள் கொஞ்சம் டென்ஷன் இருந்தாலும் என்னென்னா அது ஒரு சின்ன டென்ஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் இருந்தாலும் 11ஆம் அதிபதி பார்வை இருக்குது, 2ஆம் அதிபதி இந்த 2-11 இதெல்லாம் இருக்கும்போது அப்பாவுடைய அரவணைப்பு இருக்கும். அப்பா சார்ந்த விஷயம் நல்ல உதவி கிடைக்கும். பணம் வர வேண்டிய இடத்துல வரும். ஸோ இதெல்லாம் ரொம்ப சிறப்புங்க. குடும்பத்தில் பழைய மாதிரி ஓரளவுக்கு விரோதங்கள் மறைஞ்சி ஒரு நல்ல விஷயம் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதெல்லாம் சால்வ் பண்ணுற லெவலில் தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க. மற்றபடி வீடு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய 4ஆம் அதிபதி உங்களுக்கு 2ல் இருக்கும். நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள், நல்லா வீட்டுனால ஒரு இன்கம் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. சூரியன் நல்ல ஒரு 2ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் அவருக்கு 4-11 இருக்கிறனால நல்ல லாபங்கள் கிடைக்கும். இப்போ ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் லேட்டாக இருந்தாலும் உங்களுக்கு வாடகை கடை வர மாதிரி இருந்த விஷயங்கள் எல்லாம் தடைப்பட்டிருந்தாலும் இனிமேல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் சிறப்பான விஷயங்கள். மற்றபடி பார்த்திங்கன்னா தாய் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள், அம்மாவனால் நல்ல ஒரு சந்தோஷங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மற்றபடி பார்த்தோம்னா உங்களது குழந்தைகள்லாம் பார்த்தோம்னா நல்ல ஒரு சந்தோஷங்கள் இருக்கும். சின்ன பிடிவாதங்கள் இருக்கும். காரணம் என்னென்னா புதன் வக்கரமாக இருக்கனால உங்களுக்கு சின்ன பிடிவாதங்கள், ஒரு சில விஷயங்கள் அவங்க கொஞ்சம் அவங்களை சொல்படி கேட்காம கொஞ்சம் எமோஷனல் பண்ணுவாங்க. பட் விட்டுருங்க, பரவாயில்ல. இந்த இதில் சின்ன செலவுகளும் வைப்பாங்க. மற்றபடி கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களது அந்த ராசி வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்காம கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதோ கூப்பிட்றாங்க பட் கொஞ்சம் டிலே ஆகுங்க. ஸோ கொஞ்சம் அந்த புதன் வக்கரமாக சரியாயிடுச்சுனாலே வந்துடுங்க. ஸோ நார்மல் கேட்டகரிக்கு நார்மல் விஷயத்துக்கு வந்துடுவோம். அதனால் கொஞ்சம் பார்த்துருக்கணும், அவள் தான், வேறு ஒன்றும் கிடையாதுங்க. மற்றபடி பார்த்தோம்னா ஒரு உல்லாசம் சார்ந்த விஷயங்கள், காதலர்கள் இவங்களுக்குலாம் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன தடைகள் இருக்கும். கொஞ்சம் விஷயங்கள் டிலேனஸ் இருக்குங்க. ஸோ ஒரு பெற்றோர்கிட்ட நம்ம ஒரு அப்ரூவல் வாங்கணும், நம்ம காதலை வெற்றி அடையணும்னா இப்போ உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகிட்டு போயிட்டுருக்குங்க. மற்றபடி வேலையில் இருப்பவர்கள் தொழிலாளர்கள் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் இருக்கும். காரணம் என்னன்னா உங்களுக்கு சுக்கரம் வக்கரமாக நிவர்த்தி ஆனாலும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும், கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தான். ஸோ நல்ல லாபங்கள், நல்ல விஷயங்கள், வெளியிலேருந்து நீங்கள் பணம் வாங்குறது, வர வேண்டிய பணம் உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அடுத்தது பார்க்க போனோம்னா 7ஆம் அதிபதி. ஸோ 7இல் உள்ள கிரகம் பார்த்திங்கன்னா ஒரு 11 இருக்கிறனால மனைவியால் நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள் இருக்கும். ஸோ பொருளாதாரத்தில் நல்ல சப்போர்ட் இருக்கும். பார்ட்னர்ஸ் சம்மந்தமான விஷயங்களில் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்ட்னர்ஸ் ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் ரொம்ப உங்களுக்கு பக்கபலமாகவும் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சிறப்பான விஷயங்கள். ஸோ அதனால் பார்ட்னர்ஸ்னால நல்ல நன்மைகள், மனைவினால் நல்ல நன்மைகள், நல்ல சந்தோஷங்கள் ஏற்படுற வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. 8இல் குரு வக்ரம் கேது. ஸோ இது 2மே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன விஷயங்களில் போக்குவரத்து அதிகமாக இருக்கும். பெரும் பணம் ஒரு இடத்துல இருக்குது, வர வேண்டியிருக்கு, பட் வரது டிலே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் எமோட் ஆகிறதுக்கான விஷயங்கள்லாம் இருக்கும்.
அதனால் வந்து கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கவங்க வந்து கொஞ்சம் பொறுமை காப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கேஸ்க்காக வந்து நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ணிட்டேன் ரொம்ப வருத்தப்படுவீங்க. பெரிய லாபம் பெரிய பணம் மாட்டிட்டு இருக்கவங்களும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப இமோட்டாக இருப்பீங்க. இன்னும் ஆகாது. ஸோ சரியாயிடுங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல அவசியங்க. ஏன்னா வந்து இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு சின்ன டென்ஷன்ஸ் காரியம் தாமதம் தாங்க ஆகுது. அதனால் வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துங்க. ஒரு பெரிய லாபத்தை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக பிரயாணம் பண்ணுவீங்க. அதெல்லாம் வந்து நடக்கிறதாங்க. மற்றபடி தந்தை சார்ந்த விஷயங்கள் வந்து சனி. ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்குற வக்கரமானாங்க. கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருக்கும் அப்பாவோட செயல்பாடுகள். கொஞ்சம் எமோட்டானாலும் கூட ரொம்ப பொறுமையாக இருப்பார். எதுவும் பதில் சொல்ல மாட்டார். நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்தில் சின்ன சின்ன தடைகள் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுணக்கமான சூழ்நிலை தான் ஏற்படும். ஏன்னா கொஞ்சம் அந்த 9ஆம் இடத்துல இருக்கிற சனி வந்து பார்த்திங்கன்னா வக்கரமாக இருக்கிறனால வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியாமல் தவிக்கிறது 2 கட்டா சூழ்நிலை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் வருமானா இப்போ இல்லை. கொஞ்சம் தடைகள் இருக்குது. கொஞ்சம் வந்து ஸ்லோ மோஷனில் போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அந்த 10ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன தடைகள் கொஞ்சம் விரயங்கள். ஸோ தொழிலுக்கு வந்து புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா லாபத்தில் செவ்வாய் இருக்கிறார். 12ஆம் அதிபதி ப்ளஸ் 7ஆம் அதிபதி ஒரு பார்ட்னர்ஸ் நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். பெரிய லெவலில் வந்து உங்களோட மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கு வந்து நிறைய கருத்து வேறுபாடு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள் அற்புதமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான பலன்கள் தான். ஸோ ராசியில் இருக்கிறவங்களுடைய சுக்கிரன் நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் புதுபலத்தையும் கண்டிப்பாக கொடுப்பாருங்க. ஸோ இந்த வாரம் வருகின்ற முக்கியமான ஒரு விசேஷங்கள் என்னென்னு பார்ப்போம். 8/7/2020 வந்து பார்த்திங்கன்னா சங்கட சதுர்த்தி வருது. ஸோ அங்கே வந்து விநாயகர் வந்து ஈவினிங் வணங்கலாம். ஸோ கோயில் திறந்துருக்கவங்க போய் வணங்குங்க. இல்லைனா நிறைய வீடுகளுக்கு முன்னாடியே வந்து சின்ன சின்ன பிள்ளையார் கோயில் இருக்குது. ஸோ அங்கே போய்ட்டு வணங்கிட்டு வந்துடுங்க. ஸோ ஒன்றும் தப்பு கிடையாது. அன்றைக்கி வந்து சில பேர் வந்து இந்த கடன் பிரச்சனையான இருக்கவங்களாம் வந்து அன்றைக்கி வந்து போயிட்டு விநாயகரை வணங்கி ஏதோ சின்ன பிரசாதம் கொடுத்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்குங்க. மற்றபடி 10ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா சஷ்டிங்க. ஸோ சஷ்டி அன்றைக்கி முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த சஷ்டியில் வந்து குழந்தை இல்லாதவங்க எனக்கு குழந்தை இல்லைங்க ரொம்ப நாளாக வந்து பண்ணுவாங்க. சஷ்டி விரதம் இருந்து முருகரை வழிபடுவதனால் ஒரு நல்ல குழந்தை அருமையாக முருகர் மாதிரி ஒரு அருமையான குழந்தை பிறப்பாருங்கிறது ஐதீகம். கண்டிப்பாக இது பண்ணுங்க. அதுக்கு வந்து ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கவங்க மாத்திரை சாப்பிட்றவங்க ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்றவங்களாம் வந்து விரதங்கிற பேரில் வந்து உங்களை வளர்த்திக்காதீங்க. அட்லீஸ்ட் அன்றைக்கி வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு இறைவன் வணங்குங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. வெறும் வயிற்றில் இருக்காதீங்க. அதை உடம்பு முடியாதவங்க ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து நீங்கள் குழந்தைய வரம் வேண்டி வந்து சிறந்த ஒரு விஷயம் என்னென்னா சஷ்டி விரதம் இருக்குது. ஸோ குழந்தைக்கு வேணுங்கிற இந்த விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. மற்றபடி வந்து 12ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா அஷ்டமி வருதுங்க. அது 12ஆம் தேதி 13ஆம் தேதி 2 வாட்டி வருதுங்க. ஸோ 12ஆம் தேதி அன்றைக்கி பார்த்திங்கன்னா 4:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி அடுத்த நாள் 13ஆம் தேதி 6 மணி வரை இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து அஷ்டமி வந்து ரொம்ப அருமையானது. கால பைரவரை வந்து வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த கால பைரவர் வழிபாடுங்கிறது வந்து நிறைய எதிரிகளை வெல்வதற்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எதிரிகள் தொல்லை நிறைய பேர் என்ன ஒரு எமோஷன் பண்ணுறாங்க கூடனே குளிபறிக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து அந்த கால பைரவர் வந்து கண்டிப்பாக துணை நிற்பார். அவரை வழிபாடு பண்ணுறது அன்றைக்கி வந்து அவர் நினச்சி பிரார்த்தனை பண்ணுறது. விளக்குகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இதெல்லாம் பூசணிக்காய் விளக்கு போடுவாங்க. ஸோ விளக்கு ஏற்றி வச்சுருவாங்க. பூசணிக்காய் தான் பொண்ணும் இல்லை ஒரு எலுமிச்சை பழத்தில் கூட நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு வழிபட்டுவாங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ பீட்ரூட் அவருக்கு வந்து படையலாக போடுவாங்க. ஸோ அது வந்து ரொம்ப விசேஷம். ஸோ அது பண்ணலாம். ஸோ பீட்ரூட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து இது பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள். ஸோ இந்த 3 விசேஷம் இந்த வாரத்தில் வருது. ஸோ யாருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. உடல் நலம் குறைவானவர்கள் வந்து விரத நாட்களில் வந்து ரொம்ப பட்டினி போடுறது ரொம்ப தப்புங்க. அது நாளைக்கு சீரியஸ் கண்டிஷன் ஆகிடும். அதனால் வந்து உங்களுக்கு ப்ரெஷரோ சுகரோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் வந்து விரதம் இருக்கிறத தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அன்றைக்கி மைல்டு ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. ஒரு ஃப்ரூட்ஸே சாப்பிடுங்க. சாப்பாடு சாப்பிடாம வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. நிறைய ஃப்ரூட்ஸே சாப்பிடலாம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.